ஒரு நபருக்கு ஜாதக ரீதியாக நோய் எப்படி உருவாகிறது? இப்போ ஜோதிட ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஜாதக அமைப்புப்படி உடைகள் அணிவாங்க. அதுபடி நோயும் வாங்கிப்பாங்க. ஆடை அவங்களோட சுதந்திரம் தான். நான் அத பத்தி எதுவும் சொல்லல. ஒருத்தருக்கு ஜாதக ரீதியா என்ன மாரியான உடை அணிஞ்சா என்ன மாரி நடக்கும் அப்படின்ற விஷயங்கள நம்ம சொல்லலாம். பொதுவா டைட்டான ட்ரெஸ் அணியக்கூடாது. டைட்டான ட்ரெஸ் அணியிறதுனால ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும். லேடீஸ்ங்களுக்கு இன்னர்ஸ் டைட்டா அணியிறதுனால பிரஸ்ட் கேன்சர் அந்த மாரியான ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாரி லெக்கின்ஸு, அந்த பேண்ட் அதிகமா லேடீஸ் யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வரும். பொதுவாவே அந்த காலத்துல எதுக்கு பாவாடை தாவணி ட்ரெடிஷனலா வச்சிருக்காங்கன்னா, காத்தோட்டம் எல்லா பக்கமும் வரணும். அதுக்காக தான் அது வச்சிருக்காங்க. ஸோ அத மாத்தி நம்ம வொர்க் கல்ச்சர் மாறிருச்சு. குளோபலி எல்லாமே ஆயிட்டோம் அப்படின்றதுனால, இதுல இடம், பொருள் இதெல்லாம் கிடையாது. யார் எப்படி வேணாலும் உடை அணியலாம்னு இருந்தாலும், அப்ப அதுக்கு அந்த மாரி நோய்கள் வரும். அந்த மாரி ஜாதக அமைப்பு இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாரி உடைகள் அணியிறாங்க. ஸோ அதனால அந்த மாரியான நோய்கள்லாம் வருது. ஆண்களும் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேஷ்டி இல்ல லுங்கி இந்த மாரியான காத்தோட்டமான இது அணியணும். அதிகமான ட்ரெஸ் வீட்ல இருக்கும்போது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சில பேர் பார்த்தோன்னா, டைட்டான ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா, அத ஃபாலோ பண்றது கிடையாது. கரெக்ட்டா அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாரி சில பேர் இப்பவும் ஆடைகள் என்னதான் பெரிய வேலையில இருந்தாலும், என்னதான் இருந்தாலும், அந்த கால டைம் மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோனே நார்மல் ஆயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கும்போது கூட ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, ஜீன்ஸ் டீ ஷர்ட் தான் போட்டிருப்பான். வெயில் காலத்திலயும் ஜீன்ஸ், டீ ஷர்ட் தான் நெறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளமாவோ, இல்ல ஆண்மை சம்பந்தமான ப்ராப்ளமாவோ, இல்ல இந்த மாரி வரும். அதே மாரி லேடீஸ்க்கும் அவங்களுக்கு சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இந்த ஆடைன்ற ஒரு விஷயம், பொதுவா லக்னம் 6, 12 இந்த மாரி தொடர்பு இருந்து, அது சுக்கிரன் இந்த மாரிலாம் தொடர்பு இருந்தா, அவங்க விதவிதமான ஆடைகள் அணியறத விரும்புவாங்க. அந்த ஆடைகள் மூலமா அவங்க நோய்களையும் இது பண்ணிப்பாங்க. நீர் ஒழுங்கா வெளியேறாம, அந்த நம்ம வேர்வை வெளியேறாம இருந்தாலே சுகர் வந்துரும். அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் லக்ன புத்திநாதன் சுக்கிரன் 6ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்ததுன்னா, அது 6ஆம் பாவ புத்திநாதன் சுக்கிரனா இருந்தாலோ, சுகர் சம்பந்தமான வரும். அந்த சுக்கிரன் காரகத்துக்கு உண்டான நவீன ஆடைகள அவன் அணிவான். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா சுகரும் அவனுக்கு வந்துரும். 6ஆம் பாவம்ன்றது நோயும் குடுக்குதா, அவன் அந்த உடை அணியிறதையும் காட்டுதா, அப்ப 2மே சேர்ந்து அவனுக்கு வேலை செய்யுது. அவன் யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான். சில பேருக்கு அதுக்கு மறுக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் இருந்ததுன்னா, அவன் சொல்ற பேச்சை கேட்பான், ஒழுங்கா நடப்பான். இதுதான் ஆடை மூலமா வரக்கூடிய நோய்கள் எப்படி வரும் என்னன்றத நான் சொல்லியிருக்கேன். என்னோட சேனல தொடர்ச்சியா வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.